சாலிட் டோனட் மாதிரியே டோனட் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு. இப்போ சாலிடுங்கிறது ஒரு ரெக்டாங்கிளோ ஒரு இர்ரெகுலர் ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன்ஸ் உள்ள ஷேப்பு, அதில் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஃபில்டு ஷேப்பு, ஆனால் வந்து ஹேட்ச் கிடையாது. இது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள். இப்போ நான் ரெக்டாங்கிள் ஷேப்ஸ் ட்ரா பண்ணுறேன். ஆர்த்தோ ஆஃப் பண்ணிவிட்டு, சாரி இர்ரெகுலர் ஷேப்ஸு, ரைட், இது ஒரு ஷேப்பு. இப்போ நான் ஆர்த்தோ ஆன் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன்ஸு ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ ஹேட்ச் பண்ணுறேன். ஹேட்ச் கமாண்டில் லைன்ஸ் இல்லாமல் நான் வந்து சாலிடாக ஃபில் பண்ணுறேன். நான் பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்னாக்கா உள்ளே வந்து ஒயிட்டாக இருக்கும். தனியாக செப்பரேட்டாக நான் வந்து ஹேட்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணி பாருங்கள். செலக்ட் பண்ணி ஹேட்ச் தனியாக இருக்கும். இது நீங்கள் எதுவுமே மாடிஃபை பண்ண முடியாது. இப்போ இந்த கார்னை பிடிச்சி நான் ட்ராக் பண்ணுறேன், ஹேட்ச்சு சேர்ந்து வருது. இப்போ நான் ஹேட்ச்சு இப்படி நவுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா வந்து தனித்தனி லைனாக இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக வந்து ஹேட்ச் பண்ணி கொண்டு வர்றது. இதே சாலிட்னு ஒரு கமாண்ட் கொடுத்துட்டு 4 பாயிண்ட் கொடுக்கணும் பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. இப்போ நான் ரெகுலராக வரைகிற மாதிரி கொடுத்தேன். எப்படி ஃபஸ்ட் பாயிண்டிங்க, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து கொடுக்கும்போது எப்படின்னு கிராஸாக வருது பாருங்கள். 1 செகண்ட் ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து, அதே மாதிரி தான் கிடைக்கிது. அப்போ எப்படி கொடுக்கணும்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட் வந்து கிராஸாக கொண்டு போகணும், டயக்னலாக கொண்டு போகணும். அப்புறம் தான் ஃபோர்த் பாயிண்ட்டு. இப்படி ரெக்டாங்கிள் பாக்ஸ் கிடைக்குதா? கீழே அடுத்து என்ன கேட்குது? தேர்ட் பாயிண்ட் கேட்குது. தேர்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும்? கிராஸாக கொண்டு போய்ட்டு ஃபில் பண்ணிங்கன்னா வரும். இப்போ கிராஸாக கொண்டு போய்ட்டு இப்படி கொண்டு வரணும். சரி, இதில் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு, செலக்ட் பண்ணால் இந்த பாயிண்ட்டை பிடிச்சி மூவ் பண்ணின்னு வச்சுக்கோங்க, ஷேப்பை மாற்றிக்கலாம் நீங்கள். இப்போ நான் ஆர்த்தோ ஆஃப் பண்ணிடுறேன். பாரு, இது மாதிரி எனி ஷேப்பு, ஏதோ ஆரோஸ் மாதிரி, இல்லை வந்து சிவில் ட்ராயிங்கில் ஏதோ ஒரு மார்க் பண்ணணும், இது மாதிரி ஃப்ரீ ஹேண்டு வித்தவுட் டைமென்ஷனில் நம்ம கொண்டு போகிறது. இதையும் அதே மாதிரி ஃபில் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன். கொடுத்து ரீஜன் பண்ணி பாருங்கள், ஃபில் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து அந்த செப்பரேஷன் தெரியுது பார்த்தீங்களா, தனித்தனியாக இருக்கிறது தெரியும். ஆனால் டோனட் மாதிரி உங்களுக்கு இந்த கண்டினியூட்டி தெரியாது, இந்த கனெக்ஷன் தெரியாது உங்களுக்கு. ஃபில்லு ஆன் பண்ணிடுறேன். ரீஜன், இப்போ எக்ஸ்ப்ளோர் கமாண்ட் கொடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் நான். இதை என்ன இருக்குது பாருங்கள். இல்லை, ஒன் வாஸ் நாட் ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர். அப்போது சாலிட் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. சர்க்கிள்னால என்னாச்சு உங்களுக்கு தனித்தனியாக பிரிஞ்சுது. இது சாலிட் வந்து பண்ண முடியாது. இது வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் தான். எங்கேயாவது மார்க்கிங்காக ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான், ரெகுலர் ட்ராயிங்ஸில் வராது.